ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பூரி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு மைதா மாவும் இல்லாமல் அண்ட் சோடா மாவு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு எப்படி நல்லா புசு புசுன்னு பூரி செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கப்பில் நீங்கள் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கடையில் வாங்கின கோதுமை மாவு கிடையாது, ரேஷனில் கொடுக்குற கோதுமையை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ 1.5 கப்பு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கணும். கை வெதும்ப இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளால் பிணைய முடியும். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மாவு பிணைய ஆரம்பிச்சுக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றினா நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், பூரியும் நல்லா புசு புசுன்னு வரும். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு பிணைங்க. எல்லாம் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. பூரி மாவு பிணைஞ்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க, அப்போ தான் நமக்கு பூரி நல்லா புசு புசுன்னு வரும். சப்பாத்திக்கு கூட மோஸ்ட்லி நமக்கு எண்ணெய் ஊற்றி பிணையணும்னு தேவையில்ல, ஆனால் நமக்கு பூரிக்கு கண்டிப்பாக நிறையா எண்ணெய் ஊற்றணும். இந்த மாதிரி நம்ம கை வச்சோடனே நமக்கு அமுங்கணும், அப்போ தான் நமக்கு பூரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். பூரி ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை, நீங்கள் பிணைஞ்சு முடித்த உடனே நம்ம போட்டுக்கலாம். பூரி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. இப்போ நம்ம மாவு உருண்டை பிடிச்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. சப்பாத்திக்குன்னா நம்ம பெரிய உருண்டையாக பிடிக்கணும், ஆனால் பூரிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிக்கணும். இப்போ நம்ம பூரி தேய்ச்சிடலாம். நல்லா எண்ணெயை தடவி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த கோதுமை மாவை எடுத்து நல்லா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அழுத்திக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி பூரி மேக்கர் இல்லை அப்படிங்கிறவங்க சப்பாத்தி கட்டையில் தான் தேய்க்க போகிறீங்க அப்படின்னா மாவு தொட்டு நம்ம தேய்ச்சிக்கணும். பூரி நம்ம தேய்க்கிறப்போ மொத்தமாக தான் தேய்க்கணும், மெலிசாக தேய்க்கக்கூடாது. சப்பாத்திக்கு மட்டும்தான் நம்ம மெலிசாக தேய்க்கணும், நல்லா மெலிசாக தேய்ச்சிக்குவோம் சப்பாத்திக்கு. பட் நம்ம பூரிக்கு தேய்க்கிறப்ப மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப நல்லா புசு புசுன்னு வரும். நீங்கள் மெலிசாக தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா இது அப்பளம் மாதிரி நமக்கு இருக்கும், வத்தலாக தான் இருக்கும். நீங்கள் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க, பூரி நல்லா புசு புசுன்னு வரும். நம்ம பூரி போட்டுடலாம். அடுப்பில் கடாய் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நமக்கு பூரி நல்லாயிருக்கும். கம்மியாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நமக்கு நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பூரி போட்டுக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சின்னதாக அந்த கோதுமை இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம போட்டு பார்க்கணும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுன்னா நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட்டுடலாம். மெதுவாக எண்ணெயில் போடுங்க, வேகமாக போடாதீங்க. வேகமாக போட்டால் எண்ணெய் தெரிச்சிரும். இப்போ கரண்டியில் மெதுவாக அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டோன்னே நமக்கு பூரி நல்லா புசு புசுன்னு இருக்கும். அப்படியே பின்னாடி திருப்பி போடுங்க. பின்னாடி திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுதான் நமக்கு பூரி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எதுவுமே கலக்கலை, சோடா உப்பும் சேர்க்கலை, மைதா மாவும் சேர்க்கலை. வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் நமக்கு பூரி நமக்கு புசு புசுன்னு இருக்கும். நான் சொன்ன மாதிரியே சுடுதண்ணியில் பிணைங்க. அதே மாதிரி பூரியை மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் ஊற விடாதீங்க. பிணைஞ்ச உடனே நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொத்தமாக தேய்ங்க. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா பூரி நல்லா புசு புசுன்னு இருக்கும்.